2 மாசமா தண்ணியில வந்து மீனாட்சத்துல எல்லா ஊர்லயும் கல்லு போச்சிருக்கீங்க. இந்த ஊரை வந்து பாருங்க, நீங்க பார்த்துட்டு அது பேர பேசுங்க. இந்த மக்கள் என்ன செய்யணும், நாங்களும் ஒரு பொறுமையா இருந்தோம். ஒரு குடி தண்ணி இல்ல, வேற பைப் இருக்கா, ஒண்ணு கிடையாது. தண்ணி வந்து 1 மாசம் ஆச்சு தண்ணி இல்லை. தண்ணி வந்து 1 மாசம் ஆச்சு தண்ணி இல்லை. அடி வைப்பு கிடையாது, ஒரு பச்சை தண்ணி கிடையாது. எங்க போய் எடுப்போம்? நடந்து ரொம்ப கூட போக முடியுமா? என்ன பொம்பளை ஊழிய நாங்க என்ன செய்வோம்? அப்பா தவிர போயிடாத என்னத்தை கிளப்ப முடியும்? தண்ணி எனக்கு முக்கியம் வேணும். 4 நாளைக்கு வரும், 4 நாளைக்கு வராது. 4 நாளைக்கு வரும், 4 நாளைக்கு வராது. நாங்களும் இன்னைக்கு தெரியும், நாளை தெரியும். தெரியறதுக்கு வழி இல்ல. எனக்கு தண்ணி வந்தா தான் போவோம். தண்ணி வந்தா தான் போவோம். தண்ணி வந்தா தான் போவோம். எங்களுக்கு இந்த ஒத்த தண்ணி தவிர எந்த தண்ணி இருக்கு? இந்த ஒரு தண்ணி தான் எங்களுக்கு. காலை 6 மணிக்கு எழுந்து பக்கத்தூர்ல துளுக்கங்குறிச்சில போய் தண்ணி எடுத்து வந்து சோறாக்க வேண்டியது இருக்கு. பச்சை பிள்ளைய நான் வச்சிருக்கேன். வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பார்க்காரு. எப்படி சார் நான் போய் தண்ணி எடுப்பேன்? தெருக்கு எங்களுக்கு உப்பு தண்ணி வசதி இருக்கா? எதுவுமே எங்க ஊர்ல கிடையாது. 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது, அதுவும் 1/2 மணி நேரம் வருது. எங்க சார் நாங்க போவோம்? இல்ல நாங்க எதுவும் வரி கட்டாம இருக்கோமா? தண்ணி வரி எதுவும் கட்டாம இருக்கோமா? இந்த வண்டி வச்சுட்டு எங்க ஊர் மீனாட்சி வரும் தண்ணி எடுக்க போற துளுக்கங்குறிச்சி. இந்த வண்டியில போய் ஒரு வான பக்கத்துல ஆளுகளை கூப்பிடா தூக்கி வச்சு வர வேண்டியதா இருக்கு. எதுக்கு சார் நாங்க இந்த பாடு வரணும்? எதுக்கு? 10 பேரு ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் தண்ணி வரும். அது 10 நாளைக்கு ஒருக்க. இதுக்கு எங்களுக்கு தீர்வு வராம இந்த இடத்த விட்டு நாங்க எந்திக்க மாட்டோம். எங்களுக்கு 10 மணி தண்ணி வரும் சொன்னா தான் இந்த இடத்த விட்டு போவோம். இல்லாட்டி இப்படியே நாங்க நைட்டு 6 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம். எந்திக்கவே மாட்டோம். எதையுமே நாங்க நம்ப தயாரா இல்ல. காவல்துறை அவங்க நீங்க கிளம்புங்க. எங்களுக்கு பாக்குதி வந்தாலே இந்த இடத்த விட்டு எந்திரிப்போம். இல்லாட்டி எந்திரிக்க முடியாது. இந்த இடத்த தேடி யாரும் வரல. இன்னும் எங்க வீட்டுல இன்னும் எங்க எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் போனோம். எங்க வீட்டு பிள்ளை இன்னும் வீட்டுல இருக்கா. குடிக்க தண்ணி இல்ல, குண்டி அளவு தண்ணி இல்ல, எதுக்குமே தண்ணி கிடையாது. எங்க வீட்டு பிள்ளைய இன்னும் ஸ்கூல் கிளம்பல. எல்லா பிள்ளைகளும் வீட்டுல இருக்காங்க. இந்த இடத்த விட்டு நாங்க போவோம், இல்லாட்டி போகவே முடியாது. யாருனாலும் வர சொல்லுங்க. ஆள் வந்து எங்க 10 மணிக்கு எங்க ஊர்ல தண்ணி வந்து அந்த இடத்த விட்டு போவோம், இல்லாட்டி போகவே முடியாது. என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க. அதுக்காக நாங்க இதாக இல்லை. இப்போ வந்து தண்ணி வந்து 10 நாளைக்கு ஒரு தானே வருதுண்ணே. இப்போ நாங்கள் இங்கே வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வீடியோ வந்து ஆபீசர் வர சொன்னாங்க. போலீஸ் வந்து ஆபீசர் வராங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் இங்கே நின்றுகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஆள் வரல. எங்க குறைய யார் தான் கேட்கறது? என்ன ஒரு சின்ன பிள்ளை அன்னைக்கு கீழே வந்து தண்ணி எடுக்க போய் கீழே வந்து அந்த பிள்ளை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோன்னே. ஏன்னா தண்ணி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு அதிகாரி வரணும். பிடிஎஃப் அந்த அம்மாட்ட போய் நாங்க இதோட 10 மணி கிட்ட கொடுத்துட்டோம். 10 மணி கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கான அதிகாரி இன்னுமே பிடிஎஃப் நாங்க இந்த பண்ணி தரோம் தான் சொல்லுங்க. அதனால இன்னும் எங்களுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல வந்து ஒரு வேகத்தடையே கிடையாது. முந்தா நாள் கூட ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிருச்சு. ஊருக்குள்ள ஒரு வசதி கிடையாது. தண்ணி வந்து 15 நாள் ஆச்சு. தண்ணி வசதி இல்லாம மக்கள் எப்படி இருக்க முடியும்? ஓட்டு வேணும்னு உள்ள வரீங்களா? அப்ப எங்களுக்கான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும்ல. வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்ல. ஊருக்குள்ள ரோடு வசதியோ எதுவுமே கிடையாது.
நாள் வரலமா? ஒரு ஆள் சொல்லுங்க இருங்க அதான் எத்தனை நாள் வரல தண்ணி? ஒரு வாரம் தண்ணி வரல சார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். அந்த தண்ணி வர மாட்டாங்க சார். சொல்லுங்க எங்களுக்கு வரலையா? எங்களுக்கு தண்ணி வரலன்னு ரோடு பண்ணிட்டாங்க. ஆமா நாங்க வந்து எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க வந்து 10 நாள் தண்ணி வரல சார், அதனால வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நாங்க சாலை மறியல் பண்ண வந்துருவோம் அப்படின்னு எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபார்மும் பண்ணல. திடீர்னு சாலை மறியல் பண்றாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஓரமா நின்னுங்க, மத்த பப்ளிக் 1.5 மணி நேரம் ஆபீஸ்ல இருந்து ஆள் வர சொல்லி உங்களுக்கு என்ன ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கலன்னா நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நானே தமிழ்நாட்டுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தண்ணியில எழுதி கொடுப்பாங்களா? உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு இல்ல சட்டம் வந்து லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்றதா? எனக்கு லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்றதா? லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணதா உங்க இது லா அண்ட் ஆர்டர். இது எப்படி ஒரு நிமிஷம் கேளுங்க, தண்ணி கொடுக்காம இருப்பீங்க. அது நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அது நீங்க என்ன வழக்கம் போடுங்க பிரச்சனை. அது தண்ணி இல்லாம மனுஷர் போன கேக்குறேன். எல்லாருக்கும் பெட்டிஷன் கொடுத்ததா மக்கள் ஓட்டு கொண்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பெட்டிஷன். குடிக்க தண்ணியில ஒரு மக்கள் ஓட்டுக்கு வராங்க, வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இடமே உங்களுடைய இதா வந்து அப்போ வந்து ரோடு மறியல் பண்ண மக்களை ரோடு மறியல் கொண்டு வந்தது யாரு? ரோடு மறியல் கொண்டு வந்தது யாருன்னா நீங்க யார்? அரசாங்கம் தானே. நீங்க எங்க தகவல் சொல்லவே இல்லை. அரசாங்கம் தானே. எங்களுக்கு தண்ணி வேணும். ஒரு 10 நாள் இல்ல சார். ஒரு அரை மணி நேரத்தில் விருதுகிற அந்த அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இருந்து தண்ணி விட்டுட்டு போகிறோம். அதை தான் நான் சொல்றேன். ஏன் என்ன கேட்கணும்னா, தண்ணி இல்லாம ஒரு மனுஷன் ரோட்டுக்கு வராமனா மாதிரி என்ன ஆட்சி நடந்திருக்கு? என்ன ஆட்சி நடந்திருக்கு? என்ன எம்எல்ஏ இருந்திருக்கா? நேற்று எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா 15 நாளா தண்ணி வரலன்னு மக்கள் பூரா கம்ப்ளைண்ட். அப்ப குடிக்க தண்ணி இல்லைன்னா செத்து போயிருவாங்க. ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. மக்களை யார் ரோட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அப்ப இந்த அரசாங்கம் தான் காரணம். கூட இப்போ ரோடு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் நிற்கிறாங்க. நிறைய வீடியோ வந்துருவாங்க. நாங்கள் போலீஸுக்கு இருக்கோம். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க பக்கத்துல இருப்போம். அரை மணி நேரம் எங்களுக்கு 1 மணி நேரம் தண்ணியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நான் வேணும்னே நாங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி வரல. மக்கள் தண்ணி இல்லாம செத்து போயிடும் ரோட்டு கொண்டு இருக்காங்க. ஒரு 10 மணி 11 மணி எங்க ஊர் அது நேற்று பக்கத்து வீடியோ வர சொல்றோம். இந்த வண்டி வண்டி தண்ணி எடுக்க வேண்டியது. ஆமா, என் வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. பதில் சொல்ல முடியுமா? ஒரு 12 மணிக்குள்ள தண்ணி வேலை பார்த்து மோட்டர் வேலை பார்த்து தண்ணி உங்களுக்கு வந்துடும். பக்கத்து ஊர்ல தண்ணி எடுக்க போனோம். எல்லா வேலையும் இருக்கு.
மேடம் பிஎம்டி மக்கள் மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் தண்ணி ஒரு வாரமா மக்கள் வரலன்னு சொல்லி ரோட மாத்திருக்காங்க. அதான் எங்க இருக்கீங்க நீங்க? சரி, அப்ப தேர்தல் வந்து முடிய தண்டி அப்ப தண்ணி இல்லாம எல்லாரும் இறந்து போயிட வேண்டியதானா மக்கள்? ஏன் அதுக்குன்னு ஏன் அதிகாரம் நியமிக்கல? மேடம் 2 மணி, அதாவது 2 மணி நேரம் ரோட்டை மறைச்சிருக்காங்க, இன்னும் வரல அதிகாரிகள். அப்போ வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வரலன்னா மாதிரி மக்கள் அசால்ட்டான பண்றீங்க. தண்ணி இல்லாம மேடம், தண்ணி இல்லாம ஒரு மக்கள் ரோட மறிக்காங்கன்னா அது வந்து வெக்கமே இல்லையா மேடம்? அது வந்து அரசாங்கம் தானே மேடம் அசிங்கம். தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, நீங்க இருப்பீங்களா மேடம்? தண்ணி குடிக்காம நீங்க இருப்பீங்களா? ஒரு நாள் இருப்பீங்களா? முதல்ல அதிகாரிகளை வர சொல்லுங்க மேடம். முதல்ல தாசில்தாரை வர சொல்லுங்க மேடம். முதல்ல வர சொல்லுங்க, வந்தா தான் போவோம். கலெக்டர் ஃபோன் பண்ணீங்க. தண்ணி வந்தே ஆகணும் எங்களுக்கு. கலெக்டர் ஃபோன் பண்ணீங்க. வரீங்களா மேடம்? ரோட போய் பாருங்க. மீனாட்சிபுரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தண்ணி வரல. மக்கள் பூராமே சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் ரோட்டில் நிற்காங்க. இந்த பிடிஓ இவங்க வருவாய்த்துறையில் யாருமே இன்னும் வரைக்கும் வரல. இன்னும் வரைக்கும் கொஞ்சம் அந்த மக்களுக்கு அடிப்படை விஷயத்தை கொஞ்சம் தேவை செய்யணும். எல்லாமே ரோடு மறியலில் நிற்காங்க. இம்மிடியட்டாக நீங்கள் ஆர்டர் போட்டால் தான் நான் வந்து நடக்கும். கொஞ்சம் உடனே பேசுங்க சார். தம்பி எங்களுக்கு எல்லாமே வேலையா இந்த ஒரு ஆமா இது கலெக்டர் மூலம் வராரா? கலெக்டர் உடனே பேசணும். 7 மணிக்கு வந்து மணி எத்தனை பேர் வேணாலும் நேரம் வந்துருக்கலாம். எங்க மதுரையில இருந்து கூட வந்துருக்கலாம். இப்போ வரைக்கும் யாருமே வரல. எங்களை கலைச்சு விடுறது தான் ஐடியா பண்றாங்க. பாருங்க, 7 மணிக்கு வந்துட்டோம். கலெக்டர் பேசிட்டியா? கலெக்டர் உடனே நான் இது பண்ணுவேன். கலெக்டர் இப்போ சொல்லியிருக்காரு, உடனே நடவடிக்கை எடுத்து லைன்ல வரேன். நடவடிக்கை எடுத்து நாங்க இங்க இருந்து கிளம்ப போற ஐடியா இல்ல. தண்ணி பிரச்சனை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணி இல்லாம என்ன நீங்க எந்த ஊரியா? நான் உங்களோட இங்கே தான் கிடந்து உங்களுக்காண்டி போராடினவன். புரியுதுங்களா? உங்களுக்காண்டி பல வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன். இந்த ரோட்டுக்காண்டி மறிச்சு ரோட்ல இந்த மாதிரி எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் இங்க இருக்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம கலெக்டர் சார் பேசுறதா சொன்னாங்க. நம்ம அஃபீஷியலும் பேசியிருக்கிறோம். என்ன சம்மந்தப்பட்ட அதிகாரி வர சொல்லியிருக்காங்க. வரட்டும், மக்கள் பொதுமக்கள் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம ஓரம் வைப்போம். வரட்டும், 2 சைடுமே வண்டி இருக்குது. எங்களுக்காக சொல்ல, உங்களை மாதிரி பொதுமக்கள் தான் வண்டி ஒரு 50 வண்டி இந்த பக்கம் இருக்கு, இங்கிட்ட ஒரு 50 வண்டி இருக்கு. இல்ல அவங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்துட்டோம். பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டாம். பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டாம். பொது பிரச்சனை உங்களுக்கு ஒரு பாதிப்பு நாங்க மேலதி கொண்டு போயிட்டோம். இதுக்காக இன்னொரு பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க செய்றவங்க எல்லாமே எங்களுக்கு வரிசையா இருக்காங்க. வண்டியை நான் வரல பாட்டு வரேன். 50 வண்டி இந்த பக்கம் நிக்குது. அந்த ஆத்து இது வரைக்கும் இன்னைக்கு வண்டி நிக்குது. இல்ல நம்ம ஓரமா நின்று கூட வண்டி அனுப்பிவிடுவோம். போறவங்க போட்டோம். அதிகாரி வந்துட்டு பேசினதுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, நான் இருப்பேன். பேசினதுக்கு அப்புறம் கலந்துட்டேன். பொதுமக்கள் வந்து மறியல் பண்ணி இது எல்லா இடத்துக்கும் தகவல் போயிருச்சு. கோரிக்கைக்கா பண்ணிருக்காங்கிறது தகவல் போயிருச்சு எல்லா இடத்துலயுமே. அதனால இப்ப வந்து நம்ம இல்லம்மா நம்ம இங்க இருப்போம், ஓரமா நிற்போம். வண்டி பொதுமக்கள் போறவங்க போட்டோம். அவங்கள அனுப்பி விடுங்க. ஆமா, வீடியோமா வந்துதாம போவாங்க. வரட்டுன்னா பேசிக்குவோம். இருங்க, உங்களை மாதிரி பொதுமக்கள் தான் அவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எதுவும் எதிரித்தனம் இல்ல, யாரும் இல்ல. இருங்க, உங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் விரோதம் கிடையாது. அதுக்காக சொல்றேன், அவங்கள பாதிக்கப்படாம அனுப்பி விடுவோன்றேன். அதான் சொல்லுங்க. மக்கள் ரோடு மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான்
அதிகாரிகள் எல்லாம் வரோம். எல்லாருமே அரசியல்வாதி முதற்கொண்டு மக்கள் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஆனா அந்த மக்கள் 10 நாளா தண்ணி குடிக்காம இருக்காங்கல்ல, 10 நாளா தண்ணி குடிக்காம இருக்காங்களா சார்? அப்போ வந்து மக்களை மறியலுக்கு துண்ணுது யார் சார்? அப்போ அந்த அதிகாரிகள் காலையில 3 மணி நேரம் ஆச்சு ரோட மறிச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை. போலீஸ் வந்துட்டு இன்னும் வருவாய்த்துறையில ஒரு ஆள் வரல. நீங்க சார் பேச சொன்னா நான் ஆடியோட்ட பேசினேன். ஏன்னா எல்லாருமே எலெக்ஷன் டியூட்டி இருக்கனால அங்க ஒவ்வொரு எலெக்ஷன் டியூட்டியே வந்து இது ஏத்துற சின்ன ஏத்துற சின்ன தேர்தல் வரைக்கும் எல்லாரும் தண்ணி குடிக்காம இருக்க முடியல. இல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கு மக்கள் எல்லா பக்கமே இந்த ஊர்ல ஒரு அடிப்படை வசதி இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்த சாலையில டெய்லி விபத்தாகுதுன்னு சொல்லி வேகத்தடை போடல. நம்ம உதயநீர் பிரச்சனை மற்ற டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். பட் நாங்க வந்து என்ன போலீஸ், பட் அதே நேரத்துல இப்ப நாங்க கூட உங்க கூட இருக்கிறோம். அந்த வண்டிகளை நீங்க ரிலீவ் பண்ணி விடுங்க, நாங்க இருக்கிறோம். இந்த பிரச்சனையை வந்து தீர்த்ததுக்கு அப்புறம் நாங்க போறோம். சரிதானா? உங்க சார்பா நாங்க இருந்து நாங்க இந்த தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதனால இப்ப பொதுமக்கள் இப்பதான் பண்ணிருக்கோம். ரொம்ப தண்ணி இல்லாம பண்ணிட்டீங்க. எல்லா மக்களுக்கும் போய் தகவல் போயிருச்சு. மற்ற மக்கள் போட்டு பாதிக்கப்படும் அவங்களை அனுப்பி விடுவோம். போக வேண்டிய இடத்துக்கு போட்டு ரொம்ப அர்ஜென்ட் விஷயம்லாம் வருவாங்க. ஒருத்தரும் போட்டு நம்ம இங்க இருப்போம், நான் இருக்கிறேன், பேசிட்டு அனுப்பிடுவோம். புரியுதுமா? தண்ணிக்கா நீங்க பெரிய பல்வேறு பிரச்சனைக்காக வரும் மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க, பல்வேறு இடத்துக்கு போகக்கூடியவங்க. அவங்க இதுக்கு தடைபட வேண்டாம். இவ்வளவு என்னாச்சு என்ன அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பிரச்சனைக்காக மக்கள் போராடுறாங்கன்னு எல்லா மக்களும் தெரியுது. அதனால இப்ப வந்து மீடியாவுக்கு எல்லாமே எடுத்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம அனுப்பி விட்டுருவோம். உங்ககிட்ட நாங்க கேட்க போலீஸ் கேட்கறது பொதுமக்கள் பிரச்சனைக்காக பொதுமக்கள் பாதிக்கப்பட வேண்டாம். உங்ககிட்ட நான் கேட்கறேன், நீங்க விலகி பண்ணீங்க, நாங்க வந்துட்டோம். அதிகாரி முறை தேய்ச்சி சார் வந்து கலெக்டர் சார்ட்ட பேசியிருக்கிறாரு, பேசினாரு. என்ன அது எனக்கு தெரிஞ்சா நானே சொல்றேன், தெரிஞ்சா வர்றேன். இப்போ பொதுமக்கள் நம்ம அனுப்பிவிடுவோம். பொதுமக்கள் பிரச்சனை பொதுமக்கள் அனுப்பிவிடுவோம். வெவ்வேறு பல்வேறு பிரச்சனை இல்லம்மா. பொதுமக்கள் பிரச்சனை நம்ம வந்து நீங்க அத்தனை பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம போக வேண்டிய வேலையை பொதுமக்கள் மறிச்சிட்டு இருக்கான்னு தான் இருப்பாங்க. நாங்க வந்து இருக்கோம் கூட, அதிகாரி வர சொல்லியிருக்கோம். வந்ததுக்கப்புறம் பேசிட்டு இந்த இடத்துல நம்ம கலைஞ்சிக்கிடுவோம். மற்ற அர்ஜென்டா வேலையில் வாங்கி போங்க, மித்த ஆளுக்கு நில்லுங்க. நீங்க அது வரைக்கும் ஓரமா இருங்கம்மா. வண்டியில போட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பொதுமக்கள் மறியல் பண்ணிருக்கீங்க. அடுத்த பிள்ளை நிக்கிறவ பாருங்க, பொதுமக்கள் நிக்கிற பாருங்க. அதாவது வேற யார்ட்டையாவது நம்ம இப்படி பேச முடியுமா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துருவாங்க, ரோட மறிச்சிருவாங்க. ஏன்னா எங்க மக்கள் அப்படி கிடையாது. ஆனா வேற நாங்க சாவர நிலைமையில் இருக்கிற மாதிரி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? 10 நாள் சாப்பிடலாம். எல்லாரும் வேலைக்கு போக கூடாது சார். எல்லாருமே வேலைக்கு போக கூடியவங்க. எல்லா வசதி வந்தாட்டே போவோம். இன்னைக்கு கஞ்சி வேண்டாம், உண்ணாவிரதம் என்ன ரீசன் காண்டி 5 நாள் நிப்பாட்டாங்க சார். நீங்க வந்துட்டீங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு தெரியாது. 2 மணி நேரத்துல வந்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் பேசிட்டு போவோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ரோட்டை மறிக்க வேண்டாம், இன்னொரு பொதுமக்களை வந்து மறிக்க வேண்டாம் தான் நான் சொல்றேன். உங்கள்கிட்ட வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களை கலைஞ்சு போய் நான் சொல்லல, நீங்க ஓரமா இருங்க. நாங்க பெட்டிஷன் கொடுத்தப்ப நீங்க யாருமே வரலையே சார். பெட்டிஷன் கொடுத்தப்ப யாருமே வரல. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தா அப்புறம் வேற மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கு. கூட்டி போங்க சார், எல்லாத்தையும் கூட்டி போய் அரெஸ்ட் ஒரு அளவு, எல்லாமே அளவு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் டைம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. அதிகாரிகள் வந்து உங்களை கெஞ்சிக்கிட்டே இருப்பா, நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? இல்ல சார், நாங்க இல்ல ஒரு அளவு, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. எல்லாத்துக்குமே டயம் இருக்கு, அளவு இருக்கு. நீங்க விலைக்கு நின்றுங்க. கிட்டத்தட்ட ஒரு அங்கிட்ட ஒரு 50 வண்டி, இங்கிட்ட ஒரு 100 வண்டி நிக்குது. மக்களுக்கு பூரா தகவல் தெரியுது. நான் தண்ணி விட போறேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனைமா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நாங்க பரிந்துரை பொதுமக்களுக்கு எலெக்ஷன் நடத்தியா, அதனால நீங்க ஓரமா இருங்க. போறவங்க போட்டோம், நம்ம பேசிட்டு போவோம்னு சொல்றேன். வர சொல்லிக்கு நீங்க ஓரமா இருந்தீங்க, வண்டியில போல அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டு அது நல்லது இல்லம்மா. அப்படி பண்ண முடியாது, நாங்க அப்படி பண்ண முடியாது. சரியா? உங்களுக்கு அதுதான் நம்ம எவ்வளவு உங்களுக்கு தெளிவா சொல்லுமா சொல்லியாச்சு. சார் கேண்டிடேட் சார் அவர் நிக்கிறாரு. என்ன
அது உங்கள்ட்ட தகவலை சொல்றோம் கொஞ்சம் ஓரமா பொதுமக்களுக்காக பொதுமக்கள் வந்து தண்ணியை வர சொல்லி அவங்க உத்தரவு வேண்டி வேலை பார்த்துட்டு வரலாம் அந்த நேரத்துல என்ன பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க இருக்காங்க பிள்ளைங்க என்ன ஒரு பிரச்சனைக்காக பல பிரச்சனைக்கு போறவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க நல்லது கிடையாது அதுக்காக சொல்றோம் வெயிட் பண்ணு ஒரு ஓரமா நில்லுங்க நான் வந்து அனுப்பி விட்டுட்டு வர சொல்லி வந்ததுக்கு அப்புறம் போங்க சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் நம்ம ஓரமா நிப்போம் நாங்க இருக்கிறோம் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டேன் சார் பிடிஓ போனாவது எடுக்க சொல்லுங்க பிடிஓ வந்து அது ஆர்டிஓட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன் பேசுங்க ஆர்டிஓட்ட பிடிஓ போன் எடுத்து நான் அந்த இடத்துல வந்துட்டு சொன்னா கூட ஒரு வாரத்தை பிடிஓ அவர்கிட்ட கூப்பிட்டு நான் வந்துட்டு சொன்னா கூட பிரச்சனை இல்லை சொல்லுங்க 12 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி சோடிக்க முடியுமா வா 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 வீடியோமா வரச்சுன்னா உடனே கிளம்பிடும்ல வரமுட்டுக்கு பாருங்க இன்னும் வரமுட்டுக்கு பாருங்க 2 மணி நேரமா எவ்வளவு நேரம் ஆயிட்டு பாருங்க ஓரமா வர சொல்லி தண்ணியை விட்டுட்டு பொதுமக்கள் பாதிக்க வேண்டாம் பொதுமக்கள் பாண்ட ஓரமா இருப்போம் நான் கலைஞ்சு போச்சு இல்லை ஓரமா இருப்போம்